ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து கணினி உலகம் பாடத்துடைய வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, சார்லஸ் பாப்பேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணினி. சார்லஸ் பாப்பேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி கணினி. இரண்டாவது கேள்வி, இப்போதெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இப்போது கூட்டல் எல்லாம். இப்போதெல்லாம், இப்போது கூட்டல் எல்லாம். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நினைவகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நினைவு கூட்டல் அகம். நினைவகம், நினைவு கூட்டல் அகம். நான்காவது கேள்வி, மின் கூட்டல் அஞ்சல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மின்னஞ்சல். மின் கூட்டல் அஞ்சல், மின்னஞ்சல். ஐந்தாவது கேள்வி, பதிவேற்றம் இச்சொல்லின் பொருள் தகவல் பெறுதல். பதிவேற்றம், தகவல் பெறுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா, வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, சென்னையில் பூவிழி கண்டுகளித்த இடங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அடுக்குமாடி கட்டடங்கள், அகன்ற நூற்றாண்டு நூலகம், மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா. அடுத்து இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கணினியின் முதன்மை பகுதிகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைய செயல்பாட்டு பகுதி, அதாவது CPU, கட்டுப்பாட்டகம், கண்ட்ரோல் யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னா, நினைவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளீடு மற்றும் வெளியீடு, அதாவது இன்புட் அண்டு அவுட்புட். இவைகள் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள் ஆகும். அடுத்து மூன்றாவது கேள்வி கேட்டிருக்காங்க, இணையம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைதளம் அல்லது இணையம் ஆகும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான்காவது கேள்வி, மின்னஞ்சல் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். கணினிகளின் இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் நான்காவது கேள்விக்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்புகளை படித்து சொற்களை தேர்ந்தெடுப்போமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட்சிகளை காண்பது என்னது? திரை. காட்சிகளை காண்பது திரை. இரண்டாவது, செய்திகளை குறிக்கும் வேறு பெயர் தரவு. செய்திகளை குறிக்கும் வேறு பெயர் தரவு. படங்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது புலனம். படங்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது புலனம். அடுத்து 4 பார்த்தீங்கன்னா, கணினியின் தொடர்ச்சியான வலை அமைப்பு வலைதளம். கணினியின் தொடர்ச்சியான வலை அமைப்பு வலைதளம். 5வது பார்த்தீங்கன்னா, தகவல்களை பதிவு செய்தல் பதிவேற்றம். தகவல்களை பதிவு செய்தல் பதிவேற்றம். அவ்வளோதான் குட்டீஸ். கணினி உலகம்
பாடத்துடைய வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.